இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோவோட ஃப்ரெண்டுமே அந்த வேலை வேண்டான்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுகிட்ட வந்து தான் கத்திக்கிட்டு இருப்பான். நீ முதலே சொல்லியிருக்கல, உன்னோட கிளைண்ட் தான் எங்க பாஸ்ன்னு சொல்லியிருந்தா கண்டிப்பா நான் இந்த இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிருக்கவே மாட்டேன், எனக்கு இந்த வேலை தேவையில்லை அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். அதுக்கு அந்த பொண்ணுமே சொல்லுவாங்க, இப்போதைக்கு இந்த வேலையை பாரு, அதுக்கடுத்து நம்ம பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் இவன் சொல்லுவான். அவன் கேட்கவே மாட்டேன், எனக்கு இந்த வேலை தேவை கிடையாது அப்படின்ற மாதிரி கத்திட்டு அங்க இருந்து போயிடுவான் கோவமாவே. இவளுமே இதுக்கடுத்து நீ என்கிட்ட வந்துடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவளும் கோவமா அந்த இடத்துல இருந்து போயிடுவா. இவன் ஃப்ரெண்ட் என்ன பண்ணுவானா, கரெக்டா ஹீரோ பாக்குறதுக்காக தான் அவனோட வீட்டுக்கு போயிருப்பான். அங்க ஹீரோயினுமே இருப்பாங்க, சாப்பாடுலாம் செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ரொம்ப க்ளோஸா இருக்கிறத பாக்குறப்போ ஹீரோட ஃப்ரெண்டுமே சொல்லுவான், நீங்க வந்து எவ்வளவு நல்லா ஹாப்பியா இருக்கீங்க க்ளோஸா, ஹீரோயினி உங்ககிட்ட சண்டையே போட மாட்டேன்டா, நீங்க வந்து எவ்வளவு நல்லா அன்பா நடந்துக்கிறீங்க, ஆனா அவளை பாரு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட எரிஞ்சு விழுந்துகிட்டே இருக்கா, கோவமாவே இருக்கா, கொஞ்சம் கூட உன்ன மாதிரி நார்மலா என்கிட்ட பேசவே மாட்டேன்றா அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்பதான் ஹீரோயினுமே சொல்லுவா, இங்க பாரு அவளுக்கு உன்னை ரொம்பவே பிடிக்கும், அவ கவலைப்படுற ஒரே விஷயம் என்னன்னா நீ வேலை இல்லாம இருக்கிற, அது மட்டும்தான் அவளுக்கு ரொம்ப கவலையா இருக்கு, அதனாலதான் அவ கோவப்பட்டு உங்ககிட்ட பேசிட்டு இருக்கா. இப்போ நீ மட்டும் நல்ல ஒரு வேலையில இருந்து சம்பாரிச்சுன்னு நினைச்சுக்கோ, என் கண்டிப்பா அவளுக்கு உன் மேல எந்த கோவமே இருக்காது, நீ இந்த மாதிரி வேலை இல்லாம சும்மா சுத்திட்டு இருக்கப்பதான் அவளுக்கு உன் மேல கோவம் இருக்கு அப்படின்ற மாதிரி இவளுமே அட்வைஸ் கொடுப்பா. இங்க செகண்ட் ஹீரோயின் தான் காட்டுவாங்க. செகண்ட் ஹீரோயினுமே கேலரியில ஏதோ ஒரு சின்ன பார்ட்டி மாதிரி வச்சிருப்பாங்க போல, அங்க இருக்கவங்ககிட்ட எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க. செகண்ட் ஹீரோவுமே அங்க கூட தான் இருப்பான். அவன் அங்க வந்தவங்களுக்கு எல்லாம் ஒயின் ஊத்தி கொடுத்துட்டு இருப்பான். அதே டைமுக்கு செகண்ட் ஹீரோட அக்காவுமே அங்க வருவாங்க. இங்க இவன் ஒரு சர்வெண்ட் மாதிரி வேலை செஞ்சுட்டு இருக்கதை பார்த்தோன்னே அவங்க அக்காவுக்கு கோவம் வந்துடும். கோவம் வந்தோடனே கத்த ஆரம்பிச்சிடுவாங்க, இங்க வந்து நீ என்ன பண்ணிட்டு இருக்க, இங்க ஏதோ நீ ஒரு வேலைக்கார மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி கத்திட்டு இருப்பாங்க. அப்ப செகண்ட் ஹீரோயினுமே சொல்லுவாங்க, நான் ஒன்னும் அவனை வேலைக்காரனா ட்ரீட் பண்ணவே இல்லை, அவன் தான் அவனுக்கு பிடிச்ச மாதிரி இந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. அதெல்லாம் அவன் கேட்கவே மாட்டா. எப்படி என்னோட தம்பி இந்த மாதிரி நீ வேலை பார்க்க சொல்லலாம், என் தம்பி என்னோட வீட்லயே இந்த மாதிரி நான் வேலை பார்க்க சொல்ல மாட்டேன், என் தம்பியை நீ எப்படி பார்க்க சொல்லுவ அப்படின்ற மாதிரி பிடிச்சி செகண்ட் ஹீரோயினே தான் கத்திட்டு இருப்பாங்க. அப்போ செகண்ட் ஹீரோமே சொல்லுவான், கொஞ்சம் அமைதியா இருக்கே அக்கா, இது வந்து வீடு கிடையாது, நம்ம வீட்டுல போய் பேசிக்கலாம் அப்படின்ட்டு வீட்டுக்கு தான் போவாங்க. ரெண்டு பேருமே வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் போயிட்டு ஆர்குமெண்ட் தான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்க அக்காவுமே திட்டுவாங்க, இங்க பாரு உன்னோட லைஃப் நீ ரொம்ப வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க, இந்த மாதிரி ஏன் பண்ணிட்டு இருக்க, அவ பாரு உன்னை ஒரு சர்வெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கா, நீ என்ன வேலைக்காரனாடா அப்படின்ற மாதிரிலாம் இவங்க அக்கா கேட்பாங்க. இவனுமே சொல்லுவான், அக்கா நான் ஆசைப்பட்டு தான் அந்த வேலையெல்லாம் செய்யறேன், நான் எனக்கு பிடிச்சிருக்க போய் தானே அந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறேன், ஏன் அந்த மாதிரி வேலை செஞ்சா தப்பா, நீ ஏன் எல்லாத்தையுமே தப்பாவே பாக்குறக்கா, எனக்கு பிடிச்சதை செய்ய விட, நீ எப்போதுமே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லுவான். ஆனா அவங்க அக்கா கேட்க மாட்டாங்க, இங்க பாரு நான் உனக்குன்னு ஒரு நல்ல லைஃபை ஏற்படுத்தி கொடுக்க நினைக்கிறேன், ஆனா நீ என்னடானா இந்த மாதிரி ஒரு வேலைக்கார மாதிரி இருக்கணும்னு நீ நினைக்கிற, இப்போ அவ என்ன சொன்னாலும் கேட்குற அளவுக்கு நீ அவளோட கைபொம்மை மாதிரி மாறிட்ட, அவளோட கண்ட்ரோல்ல தான் நீ இப்போ இருக்க, அவ சொல்றதெல்லாம் நீ கேட்டுட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவனுக்கு கோவம் வந்துடும். அக்கா இந்த மாதிரிலாம் நீ பேசிட்டு இருக்காத, என்னோட லைஃபை எனக்கு பிடிச்ச மாதிரி வாழ விடு அப்படின்ற மாதிரி இவன் கத்த ஆரம்பிச்சிடுவான். அப்போ அவங்க அக்காவுக்குமே கோவம் வந்துட்டு அவங்க அக்கா சொல்லுவாங்க, உனக்கு 2 ஆப்ஷன் கொடுக்குறேன், ஒன்று நீ அந்த பெயிண்டிங்கை பாரு, இல்லை அப்படின்னா என் கூட வந்து கம்பெனியில் வேலை பாரு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ செகண்ட் ஹீரோமே சொல்லுவான், நான் 2 ஆப்ஷனுமே சூஸ் பண்ணல, நான் எனக்கு பிடிச்ச பாதையில நான் போக போறேன், என்ன எனக்கு பாத்துக்க தெரியும், இனிமே நீ என்னை பத்தி கவலைப்படணும்னு எந்த அவசியமும் இல்லை, நான் இனிமே என்ன பாத்துக்கிறேன், இதுக்கடுத்து நான் இங்க இருக்க போறது இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனோட லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி வந்துடுவான். எங்க வருவான் அப்படின்னா செகண்ட் ஹீரோயினை பாக்குறதுக்காக தான் வருவான். அங்க வந்துட்டு அவட்ட சொல்லிட்டு இருப்பான் நடந்த விஷயத்தெல்லாம், இந்த மாதிரி என் அக்கா கூட சண்டை போட்டுட்டு நான் வீட்டை விட்டு வந்துட்டேன், அதனால நான் இங்க கொஞ்ச நாளைக்கு ஸ்டே பண்ணிக்கிறேன், எனக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். கூட ஹீரோயினுமே நிற்பாங்க. அப்ப இவளுமே சொல்லுவா, இங்க பாரு நீ வந்து ஃபேமிலி சண்டையை பெருசாக்குறேன்னு நினைக்கிறேன், உன் அக்கா உன் மேல ரொம்ப அக்கறையா இருக்காங்க, அதனால தயவு செய்து இதை சண்டையை பெருசாக்காம நீ வீட்டுக்கு போ, மற்றதெல்லாம் நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், அதனால பேசாம நீ வீட்டுக்கு போ அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோயினுமே சொல்லுவாங்க. ஆனா அவன் கேட்கவே மாட்டான், இதுக்கு மேல என்னால அங்க போகவே முடியாது, என்ன எனக்கு பார்த்துக்க தெரியும், இனிமே என்னோட லைஃப்பை நான் பார்த்துப்பேன், அதனால நான் அங்க போகவே மாட்டேன், உன்னால ஹெல்ப் பண்ண முடிஞ்சா ஹெல்ப் பண்ணு, இல்லை அப்படின்னா நான் ஏதாவது தெருவில் போய் ஓரமா படுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். அப்ப ஹீரோயினுமே சொல்லுவாங்க, பாருங்க பாவமா இருக்க அவனை பார்த்தாலும் நீங்க ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க, கண்டிப்பா உன்னால முடியும்ல, இங்க ஏதாவது ஒரு ரூம் இருக்குல்ல அதுல அவனை ஸ்டே பண்ண சொல்லுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லிட்டு இருப்பா. இப்ப செகண்ட் ஹீரோயினுமே சொல்லுவா, நீங்க 2 பேருமே ஏதோ பிளான் போட்டு இதெல்லாம் பண்ற மாதிரி இருக்கு, சரி ஓகே ஒன்னும் பிரச்சனை கிடையாது, கேலரியில ஒரு ஸ்டோர் ரூம் இருக்கு, நீ அங்க ஸ்டே பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி இவங்களுமே சொல்லுவாங்க. இங்க ஹீரோவோட ஸ்டுடியோல தான் காட்டுவாங்க. ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த குட்டி பையனுக்கு டிராயிங் எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருப்பாங்க. அந்த பையனுமே டிராயிங் எல்லாம் பண்ணிட்டு இருப்பான். அதே டைமுக்கு அவங்க அம்மாவுமே அங்க வருவாங்க, கிளாஸ் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனுமே வீட்டுக்கு அங்க இருந்து கூட்டிட்டு போவாங்க. அவங்க அங்க இருந்து போன உடனே ஹீரோவும் ஹீரோயினும் அந்த பையனை பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. இந்த பையனுக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, கண்டிப்பா இவன் வந்துட்டு பெரிய ஆளா வருவான், நம்ம இப்பவே அவனுக்கு நம்மளால முடிஞ்ச ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோயினுமே சொல்லுவா, நம்ம வேணா பேசாம இவனுக்காக ஒரு எக்ஸிபிஷன் பண்ணா என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோயினுமே ஒரு ஐடியா கொடுப்பா. அதை கேட்கிற ஹீரோக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும். நீ சொல்றது கரெக்ட் தான் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லுவான். ஏன்னா இந்த மாதிரி அப்நார்மலா இருக்கிற குழந்தைங்களுக்கு கண்டிப்பா உதவியா இருக்கும், இவனுக்குமே உதவியா இருக்கும், இந்த மாதிரி சைல்டுக்குள்ளேயும் நிறைய டேலண்ட் இருக்கு அப்படின்றத மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க, அதே போல இவனோட மருத்துவ செலவுக்கு இது உதவும் அப்படின்றதுக்காக இதை நம்ம கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரும் பேசுவாங்க. அதுக்கு எந்த இடத்துல பண்றதுன்ற மாதிரி டிஸ்கஸ் பண்றப்போ செகண்ட் ஹீரோனோட கேலரி இருக்குல்ல, நம்ம அங்கேயே பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. அப்ப ஹீரோமே சொல்லுவான், அதுக்கு அவ அக்செப்ட் பண்ணிக்கணும்ல அப்படின்றப்போ, நான் தான் அங்க வேலை பார்க்கறல, கண்டிப்பா அவ அக்செப்ட் பண்ணிப்பா, நான் என்னன்னு கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவளுமே வரைஞ்ச டிராயிங் எல்லாம் எடுத்துட்டு போயிட்டு செகண்ட் ஹீரோன்ட்ட தான் பெர்மிஷன் கேட்டுட்டு இருப்பா, இந்த கேலரியில இந்த மாதிரி ஒன்று பண்ணணும் அப்படின்ற மாதிரி.
அந்த ஐடியாவெல்லாம் சொல்லிட்டு இருப்பா. இவளுமே இவளோட ஐடியாவெல்லாம் செகண்ட் ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருப்பா. அதெல்லாம் கேட்குற செகண்ட் ஹீரோயினுக்குமே ரொம்பவே பிடிச்சிருக்கும். நல்லா தான் இருக்குது, இவன் பண்ண டிராயிங்கும் நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் இப்போதைக்கு கேலரியில் இடம் கிடையாது, நிறைய வேலை போய்கிட்டு இருக்கிறதுனால இப்போதைக்கு என்னால் முடியாது, நெக்ஸ்ட் டைம் வேணால் நம்ம பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி இவள் சொல்லிடுவா. இவளுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக வந்து ஹீரோக்கிட்ட சொல்லிட்டு இருப்பா. செகண்ட் ஹீரோயின் வர முடியாதுன்னு சொல்லிட்டா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கப்போ ஹீரோமே ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நான் இதுக்கு வழி பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவன் ப்ரொஃபஸரை தான் போய் மீட் பண்ணுவான். அவரை மீட் பண்ணி இந்த டிராயிங் எல்லாமே காட்டுவான். அவருமே பார்த்துட்டு நல்லா இருக்குது, இந்த குட்டி பையன் இப்போவே இவ்வளோ சூப்பராக வரைகிறானா, கண்டிப்பாக இவனுக்கு ஒரு நல்ல ஃபியூச்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி அவருமே சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் இவங்களுமே இவங்களோட ஐடியாவெல்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸிபிஷன் பண்ணலான்ட்டு இருக்கோம் அந்த பையனுக்காக, இது அவனுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதே போல் அவனை மாதிரி அப்நார்மலாக இருக்கிற குழந்தைங்களுக்கும் இது உதவியாக இருக்கும், மற்றவங்களும் தெரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி பசங்கக்கிட்டையும் டேலண்ட் இருக்குது அப்படின்றத, அதனால் இதை நாங்கள் பண்ணலான் இருக்கோம் அப்படின்றப்போ அவருமே ரொம்ப பாராட்டுவார். சரி எங்கே பண்ண போகிறீங்க, என்னைக்கு பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோமே சொல்லுவான், எங்களுக்கு இடம் மட்டும்தான் வேணும், மற்றதெல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணிப்போம், நம்ம காலேஜில் தான் இதை பண்ணலான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். அப்போ அவருமே சிரிப்பார். அப்போ இதுக்காக தான் என்னை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நல்ல விஷயத்துக்காக தான் நீங்கள் கேட்குறீங்க, அதனால் தாராளமாக பண்ணுங்க அப்படின்ற மாதிரி இவருமே சொல்லிடுவாங்க. இவங்களுமே அதுக்கான வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இங்கே செகண்ட் ஹீரோவை தான் காட்டுவாங்க. செகண்ட் ஹீரோவுமே அவனுக்கு கொடுத்த ஸ்டோர் ரூமில் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு இருப்பான். டோரை க்ளோஸ் பண்ணாமலே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். கரெக்டாக அதே டைமுக்கு செகண்ட் ஹீரோயினுமே அங்கே வருவா. இவன் என்னன்னா அந்த டைமுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருப்பான். இதை டக்குன்னு அவங்களுமே பார்த்துடுவாங்க. அப்போ டக்குன்னு செகண்ட் ஹீரோவுமே பார்த்துடுவான். இவன் வந்து நிற்கிறத பார்த்தோன்னே ரெண்டு பேத்துக்குமே கொஞ்சம் வெக்கமாக இருக்கும். ஐயோ பார்த்துட்டோமே அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோயினுமே கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பா. நீ டோரை க்ளோஸ் பண்ணலையா, அதனால தான் அப்படின்ற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருப்பா. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. சரி காலையில் என்ன இந்த பக்கம் அப்படின்றப்போ வாக்கிங் போகலான்ட்டு இந்த பக்கமாக வந்தேன், சரி உடனே கூட்டிகிட்டு போகலாமேன்னு சொல்லிட்டு தான் உன்னை கூப்பிடறதுக்காக வந்தேன் அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோயினுமே சொல்லுவா. அவனுமே சரி ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுமே ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து வாக்கிங் போயிட்டு இருப்பாங்க. அப்படி வாக்கிங் போய்கிட்டு இருக்கப்போ அந்த இடத்துக்கு ஹீரோனோட ரூம்மேட்டுமே வருவா அவன்கிட்ட பேசணும் அப்படின்றதுக்காக. அவள் வந்து செகண்ட் ஹீரோயினுமே சரி நீங்கள் பேசுங்க நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுவா. இவளுமே அவன்கிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பா. ரொம்ப அமைதியாக தான் அவன்கிட்ட பேசிகிட்டு இருப்பா. ஏன்னா செகண்ட் ஹீரோட அக்கா தான் அனுப்பி வச்சுருப்பாங்க. அவன் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு எனக்கு நீ பார்த்து சொல்லணும், அதே போல் அவனை வீட்டுக்கு வர சொல்லு அப்படின்ற மாதிரி தான் அனுப்பி வச்சுருப்பாங்க இந்த பொண்ணு. இவளுமே வந்து அவங்ககிட்ட நார்மலாக பேசிகிட்டு இருப்பா. அவங்க அக்கா அனுப்பி வச்சாங்கன்றதை காமிக்காமல் இவளாக அவன்கிட்ட ஒரு ஃப்ரெண்டாக பேசுகிற மாதிரி பேசிகிட்டு இருப்பா. அப்போ அவனுமே நீ எதுக்காக இங்கே வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், என் அக்கா தானே உன்னை அனுப்பி வச்சிருக்கா, என் அக்கா கீழே தானே நீ வேலை பார்க்குற, அதனால அவள் கண்டிப்பாக உன்னை இங்கே அனுப்பி வச்சிருப்பா அப்படின்றப்போ இவளுமே சொல்லுவாள், இல்லை இல்லை அப்படியெல்லாம் கிடையாது, அவங்க ஒன்றும் அனுப்பி வைக்கல, நான் ஒரு ஃப்ரெண்டாக தான் உன்னை பார்க்க வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பா. இங்கே பாரு உன்னோட அக்காவுமே ரொம்ப பாவம், குடும்பத்தில் நடக்கிற பிரச்சனை இவ்வளோ பெருசாக ஆக்க வேண்டாம், அதனால நீங்கள் பேசாமல் வீட்டுக்கே வந்துடுங்க, அவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க, அதனால் நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவா. அப்போ அவனுமே சொல்லுவான், தெரியும் என் அக்கா என்னை பற்றி ரொம்பவே வருத்தப்படுறா, நான் நல்லா இருக்கணும்னு தான் இவ்வளோ செய்கிறான்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஆனால் அவகிட்ட போய் சொல்லுங்கள் என்ன என்னால் நல்லா பார்த்துக்க முடியும், அதேபோல் செகண்ட் ஹீரோயின் என் கூட இருக்கா, அவள் எல்லாமே நல்லா பார்த்துக்கிறா என்ன, நான் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கேன்னு சொல்லிட்டு அவட்ட போய் சொல்லுங்கள், நான் ஆனால் இப்போதைக்கு அங்கே வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணுகிட்டமே சொல்லுவான். அவளுமே சரி ஓகே அப்படின்னு சொல்லி அதை கேட்டுட்டு இருப்பா. இவனுமே நான் கிளம்புறேன், இதை எங்கள் அக்கா கிட்ட சொல்லிடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். அந்த ரூம்மேட் பொண்ணுமே அவங்க அக்கா கிட்ட வந்து நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்லுவா. அதே போல் செகண்ட் ஹீரோ திருப்பி வர முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்படின்ற விஷயத்தையுமே சொல்லுவா. அதை கேட்குறப்ப அவங்க அக்காவுக்கு செம்ம காண்டாகும். இருந்தாலும் அதை அவகிட்ட காமிச்சிக்காம அவகிட்டையும் சொல்லுவா, கொடுத்த வேலையை நீ ரொம்பவே நல்லா பண்ணியிருக்க, அதனால நான் உனக்கு இதை விட ஒரு பெரிய போஸ்டிங் போட போகிறேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவளுக்கு அதை கேட்டோன்னா ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். உண்மையாக தான் சொல்கிறீங்களா அப்படின்றப்போ ஆமாம் நான் உண்மையாக தான் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன், அந்த கண்டிஷனை மட்டும் நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன்னா கண்டிப்பாக நான் உனக்கு அந்த போஸ்டிங்கை போட்டு விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவளுமே என்ன கண்டிஷன் அப்படின்ற மாதிரி கேட்பா. அப்போ அவளுமே சொல்லுவா, என்னோட தம்பியை எப்படியாவது மனசை மாற வச்சு நீ என்னோட வீட்டுக்கு வர வைக்கணும், அப்படி வர வச்சுட்ட அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனியில் உனக்கு ஒரு பெரிய வேலை நான் போட்டு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. என் தம்பி இங்கே கண்டிப்பாக வரணும், எனக்கு நல்லாவே தெரியும் என் தம்பி உனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கே நோட் பண்ணிட்டேன், உனக்கு என் தம்பியை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ ஒன் சைடாக என் தம்பியை லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இதை பற்றிலாம் பெருசாக எடுத்துக்க மாட்டேன், நான் சொல்கிற இந்த விஷயத்தை நீ பண்ண அப்படின்னா உனக்கும் இதில் ஒரு ப்ளஸ் இருக்குது, என் தம்பி கூட கொஞ்சம் க்ளோஸாக பழகிறதுக்கு உனக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கும், அதனால நான் சொல்கிறத பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த பொண்ணு அங்கேருந்து அனுப்பி வைப்பா. இங்கே ஹீரோவும் ஹீரோயினுமே அந்த குட்டி பையன் வரைஞ்சிருப்பாள் அந்த டிராயிங்கை எடுத்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் அவன் என்ன வரைஞ்சிருக்கான்னு சொல்லி இவங்களால கண்டே பிடிக்க முடியாது. ஏன்னா எல்லா ஒயிட் பேப்பர்லையுமே பிளாக் கலரில் ஷேட் பண்ணி வச்சிருப்பான். இவன் என்ன தான் வரைஞ்சி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி நம்மளால கண்டே பிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருப்பாங்க. நிறைய பேப்பரில் அந்த மாதிரி பண்ணி வச்சிருப்பானா, ஒருவேளை இது ஏதோ ஒரு பசில் மாதிரி இருக்குதுல்ல, வா இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி பார்ப்போம், ஒருவேளை இதில் வேற ஏதாவது ஒன்று வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பசில் மாதிரி இருக்கும் அதை போய் அரேஞ்ச் பண்ணுவாங்க. எல்லா பேப்பரையும் ஒட்டுக்கா வச்சு பார்க்குறப்போ அந்த ஒரு ஆள் வந்து பின்னாடி திரும்பி நின்றுட்டு இருக்க மாதிரி இருக்கும். இதை பார்த்தோன்னே ஹீரோவுமே உடனே அவங்க அம்மா வர சொல்லுவாங்க கால் பண்ணி. அவங்க அம்மாவுமே இங்கே வந்து பார்க்குறப்போ அவங்களுக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதை பார்த்தோன்னே அழ ஆரம்பிச்சிடுவாங்க. இது என்னோட ஹஸ்பண்ட் தான், என் ஹஸ்பண்ட் என்னையும் என் குழந்தைய வேண்டான்னு சொல்லிட்டு டிவோர்ஸ் பண்ணிவிட்டு என் வீட்டில் இருந்து போகிறப்போ இந்த மாதிரி தான் ஒரு பிளாக் கலரில்
ஒரு கோட் மாட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போனார். என் பையன் அப்போது 3 வயசு, அவனோட ரூமில் தான் இருந்தான். அவன் கூட பார்க்கவே இல்லை. நான் இது எல்லாமே அவன் மறந்து போயிருப்பான்னு நான் நினச்சேன். ஆனால் இப்போ வரைக்கும் அவன் மறக்கவே இல்லை. இவ்வளோ வருஷமா இந்த விஷயத்த அவனோட ஞாபகத்தில் இருக்குது அப்படின்றப்போ என்னால் இதை யோசித்து பார்க்க கூட முடியல. அவன் எவ்வளோ உள்ளுக்குள்ளே கஷ்டப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அம்மா ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. கூட ஹீரோனோட அண்ணனுமே இருப்பாங்க. அவன் வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருப்பான். இப்போ உன்னோட ஹஸ்பண்ட் எங்க இருக்கான் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அவன் ஃபாரின் போயிட்டான். என்னை டிவோர்ஸ் பண்ணதுமே அவன் ஃபாரின் போயிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவா. இப்போ அவன் கிட்ட பேச முடியுமா, அவனை பேசி இங்கே வர வைக்க முடியுமா இந்த குழந்தைக்காக அப்படின்றப்போ கண்டிப்பாக அவன் வரவே மாட்டான். ஏன்னா அவனுக்கு சின்ன வயசுலேருந்தே அந்த குழந்தைய பிடிக்காது. அந்த குழந்தை மேலே அவனுக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லை. அதனால இவனுக்காக அவன் அவ்வளோ தூரத்தில் இருந்தெல்லாம் கண்டிப்பாக வரமாட்டான். இது நடக்காத ஒரு விஷயம். என் குழந்தைய வந்து அவன் பார்க்கவே மாட்டான் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. அதெல்லாம் கேட்குறப்போ எல்லாருக்குமே கஷ்டமாகவே இருக்கும். அவளுமே ரொம்ப ஏங்கி அழுதுகிட்டே தான் இந்த விஷயத்த சொல்லுவாள். எங்கள் ஹீரோனோட ஃப்ரெண்டை தான் காட்டுவாங்க. அவளுமே நியூஸ் பேப்பரில் வந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு அந்த விளம்பரத்தெல்லாம் பார்த்துட்டு அவளோட ஆளுக்கு தான் அனுப்பிவிடுவாங்க. இங்கே பாரு, நிறைய கம்பெனியில் வேக்கன்ட் போட்டிருக்கு, நீ போய் அட்டன் பண்ணு அப்படின்ற மாதிரி அந்த வேக்கண்ட் எல்லாத்தையுமே அவனுக்கு ஃபோட்டோ எடுத்து சென்ட் பண்ணி விட்டுக்கிட்டே இருப்பேன். இங்கே பாரு, காலையிலேருந்து இப்போத்துக்குள்ளே ஒரு 20-30 இது அனுப்பிட்டேன், இதுக்கு மேலே போதும், அனுப்ப வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ இவளுமே எங்கே பாரு, அப்போ நீ வேலைக்கு போகலையா அப்படின்ற மாதிரி கேட்பா. நான் வேலைக்கு போகிறேன், ஆனால் என்னோட ஓன் பிஸ்னஸ் நான் பண்ண போகிறேன், நான் எதுவும் கம்பெனிக்கெலாம் போக போகிறதில்ல, நானே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்ற மாதிரி இவன் சந்தோஷமாக சொல்லுவான். அப்போ இவளுமே பிஸ்னஸ் அப்படின்றப்ப ஆமாம், நீ என்னோட வீட்டுக்கு வா, நான் எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொன்ன உடனே இவளுமே இங்கேருந்து கிளம்பி அவனோட வீட்டுக்கு தான் வருவா. அங்கே வந்து அவன் ஒரு பெரிய சார்ட் மாதிரி வச்சுருப்பான். அதில் எக்ஸ்பிளைன் பண்ணுவான் என்ன பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிஸ்னஸை பற்றிலாம் அவன்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுவான். அதை கேட்குறப்போ இவளுமே இருந்துட்டு, இங்கே பாரு, நீ ஸ்டார்ட் பண்ணும்போது இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக ஸ்டார்ட் பண்ணணுன்ற கண்டிப்பாக முடியாது, இப்போதைக்கு நம்ம கையிலையும் காசு கிடையாது, அதனால எல்லாத்தையுமே யோசிச்சுட்டு பண்ணு அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவாள். அவன் இருந்துட்டு கேட்கவே மாட்டான். என்ன நீ இப்படி பண்ணிட்டு இருக்க, எக்ஸ்பென்சிவாக பண்ணக்கூடாது, அப்படி பண்ணக்கூடாது, நீ இப்போவே இப்படி சொல்லிட்டு இருக்க, அப்போ நீ எனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்கிறியா அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ அவளுமே சொல்லுவாங்க, பாரு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லலை, ஆனால் நீ இப்போ பண்ண போகிற பிஸ்னஸ்க்கு இவ்வளோ எக்ஸ்பென்சிவாக போட்டு வச்சுருக்க, கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி வேண்டாம் அப்படின்ற மாதிரி இவ சொல்லுவாள். ஆனால் இவன் அதை புரிஞ்சிக்கவே மாட்டான். ஓ, அப்போ நான் பண்ணுறது உனக்கு பிடிக்கல, நான் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது நீ நினைக்கிற, நான் நம்ம ஃப்யூச்சருக்காக தானே இதெல்லாம் பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ என்னடானா வேலைக்கு போன்னு சொல்லிட்டு இருக்க, எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ண விடலாம், அதுக்கு நீ சப்போர்ட் கூட பண்ண மாட்டேக்கல, இதுக்கு மேலே உனக்கு எனக்கும் செட் ஆகாது, இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். அதை கேட்டோன்னே இவளுமே கரெக்டு தான், நீ சொல்கிறது கரெக்டு தான், இதுக்கு மேலே உனக்கு எனக்கும் செட் ஆகாது, இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கோவம் அங்கேருந்து எழுந்து போயிடுவா. இங்கே செகண்ட் ஹீரோவுமே ஹீரோயினை பார்க்கணும்னு சொல்லிட்டு வந்திருப்பான். அவகிட்ட வந்து பேசிகிட்டு இருப்பான். கொஞ்சம் தயங்கி தான் பேசிகிட்டு இருப்பான். இங்கே பாரு, இதை உங்கள்கிட்ட எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியவே இல்லை, எனக்கே கொஞ்சம் சங்கடமாக தான் இருக்குது, ஏன்னா நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணேன், நீ ரிஜெக்ட் பண்ணிட்ட, இப்போ உன்கிட்ட வந்து எனக்கு இன்னொரு பொண்ணு பிடிச்சிருக்கு அப்படின்னு எப்படி சொல்கிறதுன்னு எனக்கே தெரியல, அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லுவான். இதெல்லாம் கேட்குறப்போ ஹீரோயினுமே எனக்கு தெரியும் நீ யாரை விரும்புறேன்னு சொல்லிட்டு கூட செகண்ட் ஹீரோயினை தானே, எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லுவா. இவனுமே உனக்கு எப்படி தெரியும் அப்படின்றப்போ அதான் நல்லாவே தெரியுதே, அப்பட்டமா நீங்கள் பழகும்போதே தெரிஞ்சிருச்சு உங்கள் 2 பேத்துக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு. அதே போல் செகண்ட் ஹீரோயினுமே உன்னை ரொம்பவே பிடிச்சிருக்கு, நீ கண்டிப்பாக ப்ரப்போஸ் பண்ணனா அவங்களுமே அக்செப்ட் பண்ணிப்பாங்க அப்படின்ற மாதிரி தான் ஹீரோயினுமே சொல்லுவா. அப்போ இவனுக்குமே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும், உண்மையிலே அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்றப்போ கண்டிப்பாக அவளுக்கும் உன்னை பிடிச்சிருக்கு, அதனால தான் உனக்கு இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறா, உனக்கு ரொம்ப சப்போர்ட் கூட பண்ணுறா, அதனால அவளுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, கரெக்டான டைம் வரும்போது நீ ப்ரப்போஸ் பண்ணு, அவங்க நோ சொல்லவே மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினி சொல்லிட்டு இருப்பாங்க. அங்கே கட் பண்ணால் இங்கே ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோமே தனியாக அவன் வீட்டில் உட்காந்து டிராயிங் பண்ணிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயினியே தான் யோசிச்சுட்டு இருப்பான், இந்த டைமுக்கு ஹீரோயினி இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும், இன்னைக்கு ஏன் அவள் கால் கூட பண்ணலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருப்பான். கரெக்டாக அங்கே காலிங் மேலே யாரோ தட்டுவாங்க. இவனுமே ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு ஹீரோயினி தான் வந்துட்டா போலி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக போய் டோரை ஓப்பன் பண்ணுவான். பார்த்தா அங்கே வேற யாரோ நிற்பாங்க. அப்படி ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருப்பான். அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பை.